சிவன் சார் எங்கள் ஆத்தில் வந்து தங்கறதுக்கு முன்னாலேயே கூட அம்மா அப்பாவுக்கு சார்தம் பண்ணுறதுக்கு குரோம்பேட் போகிறச்சே அது என்ன காரணமோ தெரியாது. இங்கே வந்து அன்னைக்கு பிராமணாளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தேவையான அரிசி, பருப்பு, வாழைக்காய், இன்னும் காய்கறி எல்லாம் எங்கள் ஆத்துலேருந்து தான் வாங்கின்னு போவார். அது என்ன காரணமோ எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கே வந்து தங்கின்னு இருக்கிறச்சேயும் அதே மாதிரி போகிற வழக்கம் உண்டு. அவரேஜ் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸாக அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு ஒரு அனுகிரகத்தை பிரிவாக பண்ணியிருந்தா இதை விட ஒரு பெரிய வேலை அவருக்கு நைஜீரியாவில் வந்தது. அவர் அப்போ அந்த நேரத்தில் சுந்தரம் கிளேட்டனில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். கிடைச்ச உடனே எதாக இருந்தாலும் பெரியவாக்கிட்ட போய் சொல்லுவோம், இல்லைன்னா சார்கிட்ட போய் அனுகிரகம் வாங்குவோம். சார்கிட்ட பார்க்குற போது அப்போ பேசுகிற போது இது போல் நைஜீரியாவுக்கு வேலை வந்திருக்கு சார், அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டேன். இவரும் வந்திருந்தா நான் போகட்டுமா, அதெல்லாம் நீ போவே வேண்டாம், என்ன இருக்கோ அதை வச்சுன்னு நம்ம சந்தோஷப்படணும், அது வேண்டாம் அப்படின்னா. அது எப்படி வேண்டான்னு சொன்னதோட ஒரு பலன் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இவர் அந்த வேலையில் போன அந்த கம்பெனியை 6 மாதத்தில் குண்டு வச்சு தடுத்துட்டோம். அந்த நைஜீரியா கலவரத்தில் எல்லாருமே பேட்டா. சிவராத்திரி வந்தது. அப்போ ஒரு டிவிஎஸ் ஷாம்பு வச்சுருந்தேன், பின்னாடி என் ஒய்ஃப் உட்காத்தி வச்சுட்டு சங்கரநேத்ராலயம் வந்த உடனேயே நேராக சார்கிட்ட போவோம். இன்றைக்கி சிவராத்திரின உடனே மகாலிங்கபுரத்துலேருந்து நாங்கள் அப்படி போயின்னு இருக்கும்போது சொன்னால், மகாலிங்கபுரம் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம், இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்கே அப்படின்னா. அவனும் பதில் சொல்ல, அப்படி போயிட்டே இருந்தேன். எனக்கு காதில் விழல போல இருக்குன்னு நினச்சிட்டு மறுபடியும் சொன்னான். நான் சொன்னேன், சார் தான் தெய்வம், அவர் இருக்கிற இடம் தான் கோவில் அப்படின்னேன். ஒன்றும் பதில் சொல்ல. சரி, நேராக சார்கிட்ட போனோம். எப்போதுமே 1 முழம் பூ வாங்கிட்டு போவோம். போன உடனே இந்த காலை அப்படி வைப்பார், சிவராம் அப்படிம்பார். அப்படியே அந்த காலை சுற்றி அந்த பூவை வைப்போம். நமஸ்காரம் பண்ணோம். கோவிலுக்கு போய்ட்டு வரையோ அப்படின்னார். இல்லை சார், இங்கே தான் சார் வரேன் அப்படின்னேன். இதுதான் கோவில், இதுதான் சுவாமின்னு வந்துட்டியோ அப்படின்னார். கௌரிக்கு ரொம்ப இதுவாகிடுது. ஆமாம் சார், அதான் சார் சொன்னார் அப்படின்னார். உடனே சார் சொன்னார், நீ எப்படி நினைக்கிறியோப்பா அப்படியே ஆகும் அப்படின்னார். கொஞ்சம் கொஞ்சம் கேஷ் யாரெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா, அதெல்லாம் வந்து அந்த பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டா. அந்த கேஷை கணக்கு வச்சு நான் கணக்கு வச்சுக்கணும், என்ன இது எவ்வளோ அப்படின்னு. சாருக்கு வந்து மடத்துலேருந்து ஒரு 120 ரூபா இயர்லி அமௌண்ட் வரும். ஒரு மாதத்துக்கு 10 ரூபாங்கிற மாதிரி அதை கணக்கு போட்டு அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது. அப்புறம் சார் வந்து நீ மடத்தில் போய் இனிமேல் அனுப்புவானான்னு சொல்லிவிடு அப்படின்னா, அப்புறம் அதுவே போய் சொல்லி அது மாதிரி இதெல்லாம் இன்வால்வ் பண்ணினா. என்ன குருதட்சிணை வந்து கேட்டு வாங்கப்படாது, அவளாக கொடுக்கறது தான் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறார் அப்படின்னு யோசித்தேன். கரெக்டாக அன்றைக்கி வியாழக்கிழமை ஒரு 108 ரூபா கொடுத்தா அஷ்டோத்திர கணக்கு இருக்கும் இல்லையா, என்னமோ மனசில் பட்டுது. பர்ஸ் அப்படி பேசின்னு இருக்கும்போது திறந்து பார்க்குறேன், அழகாக ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது, ஒரு 5 ரூபா காயின், ஒரு 2 ரூபா 1 ரூபா காயின் எல்லாம் அப்படியே இருந்தது. எனக்கு இந்த பிராப்தம் கிடைக்கணும்னு தான் நீங்கள் இன்றைக்கி இதை சொன்னல் போல் இருக்குன்னு நினச்சிட்டு உடனே அவர்கிட்ட எடுத்து கொடுத்தேன். மறுபடியும் சொன்னார், இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு கேட்டால் அது பாபம் அப்படின்னார். பேசிக்காக எல்லாருக்கும் வேணுங்கிறது துணி, சாப்பாடு, இது எல்லாருக்கும் குறையில்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை நம்மக்கிட்டேருந்து ஏற்றுக்கிறா அப்படின்னு இப்போ எனக்கு தோன்றுறது. என்னுடைய பணமெல்லாம் சரியாக இல்லை, அந்த பணத்தெல்லாம் இது சரி பண்ணி கொடுப்பியா அப்படின்னார். உத்தரவிட்டால் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பணத்தெல்லாம் சரி பண்ணி கொடுத்தேன். எல்லாத்தையும் பண்ணி ஒரு டெபாசிட்டில் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்போ வாங்க மாட்டேன்னு சொன்னேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னார். சரி, நான் வச்சுட்டேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் ரூபாய் இருக்கும். நீ எடுத்துக்கோ அப்படின்னார். இன்னொருத்தர் சொல்லுங்க அப்படின்னேன். நீ எடுத்துக்கோ அப்படின்னார். அப்போ நான் ஏந்திருந்தேன், அந்த டெபாசிட்டில் அவர் முன்னாடி வச்சேன். இனி உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு தூரம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போய்ட்டுறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னார். கூப்பிடுவேன் அப்படின்னார். போகிறேன் கிட்டக்க, நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன்டா, அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, நான் எதுக்கும் சொல்லவே இல்லை. நான் சொன்னேன், சிவனுடைய சொத்தை எடுக்கக்கூடாது, மகா பாபம், அதை வந்து ரொம்ப பேர் அனுபவித்து வீணாக போயிருக்கா, அவளுக்கு அன்றைக்கி தெரியாது, பின்னாடி தான் தெரியும், அதனால தான் நான் தொடமாட்டேன் அப்படின்னேன். அப்புறம் என்கிட்டயே கொடுத்து வச்சுருந்தார். சீனிவாசான்னு கூப்பிடுது. நான் என்ன சார், இதுதான் மரியாதை உனக்கு அப்படின்னு இல்லை சார், இப்போ தெரியாதா என்னுடைய பவர் உனக்கு, இப்போ தெரியாது உனக்கு, போ எல்லாரும் பார்க்க சொல்ல உனக்கு, அப்போ தான் என்னுடைய பவர் உனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு வந்து கிட்ட இருந்து எல்லாரும் அவ்வளோ பொறுமையாக இருந்து எனக்கு ஆச்சரியம் தான். இவ்வளோ பொறுமையாக எவ்வளோ பேர் வந்து பத்திரிக்கை வச்சு இருக்காங்க, நேரில் வந்து சொல்லி போக மாட்டேன். என் கல்யாணத்துக்கு அவ்வளோ நாள் இருந்து, நீ எவ்வளோ நாள் நான் இருக்கிறேன், நீ அவளே படாத, கடைசி மட்டும் இருக்கிறேன் அப்படின்ட்டு
காசு முட்டை இருந்து எல்லாருக்கும் எங்கள் ரிலேஷன் மொத்த பேருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்களா வீடியோவில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அதுமாதிரிப்பட்டு அவருக்கு கொஞ்சோடு ஸ்வீட் கேட்டால் ஸ்வீட் கொடுத்தா அது அப்புறம் எனக்கு வந்து தட்டி நிறைய பழங்கள்லாம் வச்சு கொடுத்தது. He revelled in asking for small eats, but they were invariably given to his devotees after swallowing a small piece himself. கடைக்காரர் சொன்னார், சார் அது பரவாயில்ல, உருளைக்கிழங்கு போண்டா இருக்குது, மெதுப்போ கடை வந்து ஆறி போனது, உருளைக்கிழங்கு போண்டா நல்லா சுட சுட இருக்குது, ஆனால் நான் உருளைக்கிழங்கு போண்டா இது வரைக்கும் வாங்கிட்டு போனதே இல்லை, என்னடா இதுன்னு. இல்லை திருப்பி ப்ரெஸ் பண்ணார் அவர், வாங்கிட்டு போங்க. சரி இவ்வளோ சொல்கிறாரு, எப்படியும் அவர் சார் வந்து எப்போவுமே நெல்லிக்காய் அளவு தான் சாப்பிடுவார், மிச்சம்லாம் நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போண்டா 4 வாங்கிட்டு அங்கே நான் நுழைஞ்சு விட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, சார் இதுமாரி வெங்கட்ராமன் வந்திருக்கேன் அப்படின்னா. சரிப்பா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டார். உருளைக்கிழங்கு போண்டானோன்னே ரமணன்னு இன்னொரு அன்பர் இருந்தார், ஆன்னு கத்திட்டாங்க. எனக்கு என்ன நடந்தது என்னன்னு தெரியாது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முன்னாடி தான் சிவன் சார் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு இன்னும் உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடணும் போல் இருக்கு, நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்ச உடனே அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாராம், நீ பாரு எங்கேயுமே கிடைக்காது, அவர் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு உலகம் முழுக்க சுற்றிட்டேன் சார், எந்த இடத்துலையும் உருளைக்கிழங்கு போண்டாவே கிடையாதுன்னு வந்து சொல்லுவார் அப்படின்னு. அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றியாச்சு சார், உருளைக்கிழங்கு போண்டா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ட்டு. சரி நீ கவலைப்படாதப்பா, பேசாமல் உட்காரு, உருளைக்கிழங்கு போண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உருளைக்கிழங்கு போண்டா வாங்கிட்டு போய் வச்ச உடனே அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஆச்சரியப்பட்டாங்க. பெரியவா ஆச்சார அனுஷ்டானத்துக்கு பேர் போன டு த கோர். சார்ட்ட பார்த்தேன்னா ரொம்ப சௌலபியம், இந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பெரியவா வெறும் மொட்டத்தில் காஷாயம், சலூனுக்கே பேர் பெற மாட்டாரா தெரியாது, அப்படி ஒரு வளர்ந்த சிக்கை. பரமேஸ்வரன் எப்படி இருக்கான்னு ருத்ரத்தில் சொல்கிறது, கபர்தினேச்ச விப்தகேஷாயச்ச ரெண்டையும் சொல்கிறது. கபர்தி அப்படின்னா ஒரே ஜடாமடமாக ஒரே இருக்கிறது, ஷவரமே பண்ணிக்காத இருக்கிறது. விப்தகேஷன்னா மழிச்ச தலை அப்படின்னு, ரெண்டும் இவன் தான் அப்படின்னு சொல்கிறது. அது ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி 2 பேருமே அண்ணா தம்பி காட்சி கொடுத்தா. பெரியவா கேட்கவே வேண்டாம், ஒரு நாளைக்கு 3 தரம் குளியல். சார் அதுக்கு நேர் ஆப்போசிட்டு, 3 மாதமாக 3 வருஷமாக எத்தனை நாள் தெரியாது, குளியலே கிடையாது. சரி இவர் குளிக்கவே மாட்டேங்கிறாருன்னு குளிக்க போனார்னா என்னாச்சுன்னா, இருக்கிற கிணறெல்லாம் காலியாகிறாப்புல குளியல். ஆகார நியமத்தில் பெரியவா கேட்கவே வேண்டாம், அப்படி ஒரு ஆகார நியமம். சார்கிட்ட என்னன்னார், யார் போய் எதை கொண்டு கொடுத்தாலும் சாப்பிடுவான்னா உடனே மூக்க பிடிக்கிறதுக்கான நினச்சிக்க வேண்டாம். அவள் சாப்பிட்ற ஆகாரமே எப்படின்னு அப்படி ஒரு கைப்பிடி அளவு தான். தீர்த்தம் சாப்பிட்டதே கிடையாது பல வருஷங்களாக. சார் என்னது சார் நீங்கள் தீர்த்தம் சாப்பிட்றதே விட்டுவிட்டேளா அப்படின்னு. அதுக்கு சார் சொல்கிறார், நான் விடலை, அது என்ன விட்டுடுத்து. அவர் ஃபயர் அண்ட் ஹீட் அப்படின்னா அக்னி அப்படின்னாக்க அங்கே எப்படி தண்ணி போய் உறவாட முடியும், அதனால் அது விட்டுடுத்து போல் இருக்குது. சார் பேசவே மாட்டார், பேசாத உட்காந்துட்டுருப்பார். பெரியவா வாய் ஓயாத பேசுவா. பெரியவாள் கஷ்டமும் ஒன்று இருந்தால் கூட பெரியவா பேசுறது ஜாஸ்தி. அண்ணா எழுதினதே கிடையாது. ஏன் அப்படின்னு அந்த சன்னியாசாசிரம தர்மத்துப்படி பேனா பிடிச்சி எழுதினது கிடையாது. சார் பக்கமாக எழுதியிருக்கார். வேடிக்கை என்னென்ன, அந்த எழுதாத பெரியவா சொன்னது அத்தனையும் தெய்வத்தின் கொண்டு 7 வால்யூமாக வந்து கொடுத்து, அப்படி எழுதினவரது ஏணிப்படியும் வந்தாலும் ஒரே ஒரு வால்யூம் தான் வந்திருக்கு, மீதி வரல. பெரியவா நடமாடும் தெய்வம்னு இனிமேல் நடக்காத இடம் இல்லை, போகாத ஊர் இல்லை அப்படின்னு இருந்தார். சார் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்காத இருந்தார். இது வேடிக்கை எப்படி இருக்குன்னார், அண்ணா தம்பியில் பிள்ளையாரை சொல்லுவோம், பிடிச்சி வச்ச பிள்ளையாருமே உட்காண்டே இருக்கான் அப்படின்னு. இங்கே தம்பியாக இருந்தால் கூட பிள்ளையார் மாதிரி பிடிச்ச இடத்துல உட்காந்தார். அவர் சுவாமிநாதனோ இல்லையோ, அது பேருக்கு ஏற்றாப்புல உலகம் முழுக்கலும் சுற்றிகிட்டே இருந்தார். இப்படி 2 பேருக்குள்ளேயும் பல கான்ட்ராஸ்ட்டு, ஆனால் 2 பேரும் ஞானி. அதே மாதிரி சாரோட ஒய்ஃப் இறந்து போனோடனே ஒரு லெட்டர் வந்தது. அது வந்தோடனே அது படித்து காக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அதெல்லாம் ஒன்றும் ரியாக்டே பண்ணல சார், அப்படியே விஷயத்தொண்டி வாங்கிண்டா. Sivan sir often mentioned the following proverbs: little knowledge is dangerous, more knowledge is fatal. What is not is more important than what is what. Even divinity cannot change destiny. Death is deliverance. Sannyasi in Payanam Thinnayile. Sivan sir had a unique explanation of why he was addressed as Sivan sir. நான்